ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பெருமாளுக்குரிய நாமங்களில் கோவிந்த நாமமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய நாமமாக கருதப்படுகிறது. பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தும் கோவிந்த நாமம் மட்டும் சிறப்புடையது என்று கூறுவதற்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவமே காரணமாக சொல்லப்படுகின்றது. மகாபாரதத்தில் பாண்டவர்களை சூதாட வருமாறு கௌரவர்கள் அழைத்தார்கள். அதில் சகுனியின் சூழ்ச்சியாலும் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக சூதாட வராததாலும் பாண்டவர்கள் தோல்வி அடைந்தனர். இந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்களின் நாடு செல்வங்கள் என அனைத்தையும் வந்து இழந்தனர். கடைசியாக தங்களின் மனைவியான திரௌபதியையும் வைத்து விளையாடி தோற்றார்கள். இதனால் திரௌபதியை அரசவைக்கு இழுத்து வந்து அவளது ஆடைகளை களைந்து அவமானப்படுத்த உத்தரவிட்டான் துரியோதனன். திரௌபதி எவ்வளவோ முறையிட்டும் அவளை காப்பாற்ற அந்த அவையில் யாரும் வரவில்லை. இறுதியாக கண்களை மூடியபடி சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்சம் ரக்ஷமாம் சரணாகதம். பொருள்: சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை தரித்தவரும் துவாரகாபுரியின் அதிபரும் தாமரை போன்ற கண்கள் உடையவரும் பசுக்களை பரிபாலிக்கின்ற வருமான பிரபுவே, தங்களை சரணடைந்தேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டாள். திரௌபதி அவள் கோவிந்தா என அழைத்ததும் உடனடியாக ஓடிவந்து ஆடை கொடுத்து அவளது மானத்தை காப்பாற்றினார் பகவான் கிருஷ்ணர். நீயே கதி, உன்னை முழுவதுமாக சரணடைந்து விட்டேன், என்னை காப்பாற்று என்ற முழு நம்பிக்கையுடன் எவர் ஒருவர் மனதார பக்தியுடன் கோவிந்தா என அழைக்கின்றாரோ அவர்களின் குரலுக்கு ஓடி வந்து பெருமாள் காப்பாற்றுவார். அதனால்தான் பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கோவிந்த நாமம் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. கோவிந்தன் என்ற பெயர் இந்து சமய தோற்றமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 187வது 539வது பெயர்களாக வருகின்ற பெயர். கோவிந்தா என்பதற்கு பசுக்களை பாதுகாப்பவர் அல்லது புலன்களுக்கு இன்பம் அளிப்பவர் என்று பல பொருள் உண்டு. கோ இந்தா என்று பிரித்து பார்த்தால் கோ என்றால் பசு, இந்தா என்றால் வாங்கிக்கொள் என்று பொருள். கோவர்தன மலையை தூக்கி மக்களையும் பசுக்களையும் காப்பாற்றிய கண்டனுக்கு தேவேந்திரன் சூட்டிய பெயர் இது. கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்பாற்றுபவன் என்று பொருள். கோவிந்தன் என்றால் உலகையெல்லாம், உலகின் உள்ள ஜீவராசிகளையெல்லாம் காக்கும் கடவுள் என்று பொருள். பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 நாமங்கள் உண்டு. அவற்றிலும் சிறப்பாக நாமங்கள் 12. அவற்றிலும் மிக சிறப்பான நாமம் கோவிந்தா என்னும் நாமம். ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். கோவிந்தா என்றால் போனால் திரும்ப வராது என்னும் அர்த்தத்தை கொண்டது. அதாவது பூ உலகில் மனித பிறவியாய் அவதரித்து அவதிப்படுபவன் இந்த திருநாமத்தை விடாது பற்றி கொண்டால் மீண்டும் இப்பூமியில் பிறப்பெடுக்க மாட்டான் என்பதையே குறிக்கும். கோவிந்த நாமம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருள். அதாவது மறுபிறவி இல்லாத நிலை என்று சொல்லலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.